கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மிஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வார்த்தை, தேவன் கண்களை திறந்தார். யாருடைய கண்களை திறந்தார் நாம் பார்ப்போம். முதலாவது ஆகார். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகார் தன்னுடைய மகன் தாகத்தினால் சாக கிடக்கும்போது தேவன் அவளுடைய அழுகுரலை கேட்டு கண்களை திறக்கிறார். அப்பொழுது நீரூற்று இருக்கிறதை கண்டு தன்னுடைய மகனுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்து உயிர் பெறச் செய்கிறார். ரெண்டாவது பார்த்தோன்னா, எலிசா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக சீரிய ராஜா ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் அனுப்புவான். அப்போ பட்டணத்தை சுற்றிலும் நிற்கிற குதிரைகளையும் இராணுவங்களையும் கண்டு வேலைக்காரன் பயப்படுகிற வேளையில் எலிசா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி ஜெபிப்பார், கண்களை திறந்தரலும் என்று. அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போது எலிசா தீர்க்கதரிசி சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறத அந்த வேலைக்காரன் காண்கிறார். இதுபோல தாங்க நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கான பதில் நம்ம ஜெபித்த உடனே கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஆனால் அது மறைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் திரும்ப திரும்ப அதற்காக கதறிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் கண்களை திறந்தருளும் சொல்லி இதை சொல்லி ஜெபிக்கிற சில உங்களுக்கான ஜெபத்துக்கான முடிவை கர்த்தர் தர வல்லவர். அவர் அந்த நிமிடமே உங்களுக்கு நிறைவேற்றுவார். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. அதற்கான முடிவை கர்த்தர் தந்து அதற்கான தீர்வை காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுடைய கண்களை திறந்தருள்வார். அப்பொழுது அதனுடைய ஜெபத்திற்கான முடிவு உங்கள் கையில் வந்து சேரும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். கண்களை திறந்து உங்களுடைய கண்களை திறந்து அதற்கான தீர்வையும் உங்கள் கையில் தர வல்லவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.